ட்ரம்ப் அவரோட ரெசிப்ரோக்கல் டாக்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. We've been ripped off by every country in the world, friend and foe. இது இந்தியாவை எப்படி பாதிக்கும்? Do it the easy way or the hard way. The hard way to do it is exactly what I'm doing. அமெரிக்கால ரெசிஷன் வந்தா இந்தியாவோட நிலை என்ன I ஆகும்? think this country is going to boom. And remember, Trump is always right. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு, கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்பா. சார், அமெரிக்கால இப்ப ரெசெஷன் வரப்போகுதுன்னு கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்காங்க. ரெசெஷன்னா என்ன? அது வந்தா என்ன நடக்கும்? ஏன் ரெசெஷன் வருகிறது? இன்னைக்கு தட் இஸ் அமெரிக்கா அன்னைக்கு 2ஆம் தேதி, நம்மளுக்கு 3ஆம் தேதி காலத்தால் அவர் லிபரேஷன் டேன்னு நிறைய டாக்ஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். யூஎஸில் 100 கார் விற்குதுன்னா 50 கார் மேட் அவுட் சைட் அமெரிக்கா, பல்தி 50 கார் மேட் இன் அமெரிக்கா. அண்ட் மேட் இன் அமெரிக்கா கார்லேயும் நிறைய காம்பனன்ட்ஸ் வெளிநாட்டிலேருந்து வருது, இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் அசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ அவர் எல்லாத்து மேலேயும் 25% டியூட்டி போட்டிருக்காரு. ஸோ சடனாக காரோட விலை $12,000 ஏறும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கார் $12,000 ஏறிச்சுன்னா செகண்ட் ஹேண்ட் காரோட விலையும் ஏறும். சார், ஒரு காரோட விலை $12,000 வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறும்னு சொல்கிறாங்க. அங்க $30,000 இருந்தே நமக்கு கார் பிரைஸ் இருக்குல்ல? ஆவரேஜாக ஒரு காருக்கு $12,000 விலை ஏறும்னு இருக்காங்க. ஓகே, அப்ப 20% ஆவரேஜ் அப்படி வச்சு 25% டேக்ஸுக்கு 20% ஆவரேஜாக ஏறும். ஓகே, நீங்கள் 25% டேக்ஸ் போட்டிங்கன்னா என்னதான் அவன் ஸ்குவீஸ் பண்ணாலும் 20% ஏறும். அதே சமயத்தில் செகண்ட் ஹேண்ட் காரோட விலையும் ஏறும். ஏன்னா புது வண்டி விலை ஏறிடுச்சுன்னு எல்லாரும் செகண்ட் ஹேண்டுக்கு பாஞ்சானா செகண்ட் ஹேண்டோட காரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட். இன்ஃப்ளேஷன் மெஷர்மெண்ட்டில் அது ஒரு மேஜர் இஷ்யூ. ஓகே சார். ஸோ அமெரிக்காவில் எல்லாருமே காரில் தான் சுற்றுவாங்க. கார் இஸ் அ மேஜர் திங் இன் அமெரிக்கா. நீங்கள் நிறைய பேருக்கு அமெரிக்காவில் இருந்தவங்களுக்கு என்ன தெரியும்னா 1 hour 2 hours காரில் போய் தான் ஆஃபீஸ்க்கே போவாங்க. சென்னையை விட மோசமா ஆமா. இருக்கு. ஓகே. ஸோ காருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அமெரிக்காவில். ஓகே. ஸோ அதோட பேசிக் நீடே ஏறும். அதே மாதிரி அவர் மருந்து, முட்டை எல்லாத்துலேயுமே போட போகிறார். ஸோ ஜென்ரல் காஸ்ட் ஆஃப் லிவிங் வித்தின் 2 months to 3 months ஏறிடும். இவர் இது 1.5 மாதமாக சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் எல்லா காஸ்ட்டும் ஏறும். அதே சமயத்தில் நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வெளில தள்ளுவேங்கிறார். இப்போ யாருமே உள்ளே வரத்துக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இந்த வீடியோலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பல பேரை வெளில தள்ளிட்டு இருக்காங்க. யாருமே அமெரிக்கன் செய்யாத வேலைன்னு சிலது இருக்குது. அந்த வேலையை மெக்சிகன்லாம் தான் செஞ்சிட்ருக்குறான். மெக்சிகன், ஹியூண்டுராஸ் அது மாதிரி ஊர்லேருந்து வந்தவங்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் குப்பை கழுறது, தோட்டத்தில் வேலை செய்கிறது, விவசாயத்தில் வேலை செய்கிறது, அதெல்லாம் இப்போ அந்த வேலையை யாராவது செய்யணும்னா அவனோட வேஜஸ் ஏறிடும். ஸோ ஜென்ரலாக வேஜஸும் ஏறிட்டுனா குட்ஸோட விலையும் ஏறிட்டுனா பேசிக் எக்கனாமிக்ஸு இன்ஃப்ளேஷன் ஏறும். ஓகே. விலைவாசி ஏறும். எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விலைவாசி ஏறிச்சுன்னா அதுக்கு ஒரே க்யூரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுன்னு. ஓகே. அமெரிக்காவில் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ஹையில் இருக்குது. 1.5 வருஷமாக இன்னும் இன்ஃப்ளேஷன் குறையலை. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்னு. கொரோனா டைம்ல ஏத்துனது தானே சார்? அது கொரோனாக்கு அப்புறம் ஏற்றினது. 5.5% வரைக்கும் ஏற்றிட்டு இப்போ 3 கட் பண்ணி 4.25 4.5 கிட்ட இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் குறையும்னு எதிர்பார்க்கறது ரிவர்ஸ் ஆகி ஏறினாலும் ஏறும். அமெரிக்காவில் எல்லாமே கடனில் தான் ஓடும். இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஆன் லோன். கிரெடிட் கார்டு, ஆட்டோ, எஜுகேஷன், ஹவுசிங் எல்லாமே கடன். சாவு வரைக்கும் வீட்டுக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மார்ட்கேஜ்னு ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் யாராவது அமெரிக்கன்கிட்ட பேசுனீங்கன்னா இதெல்லாம் தெரியும். கடன் இல்லாத அமெரிக்கன் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி தான் அவங்க எக்கானமியே ஓடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா அவங்களோட இஎம்ஐ ஏறும், வெளில போகும் பணம். அதனால் புது பொருள் வாங்கிறது குறையும். அதனால் ஓவராலாக எக்கானமி டேங்க் ஆகும். ரிசெஷன் டிஃபைன் பண்ணுவாங்கன்னா 2 குவார்ட்டர் இன் ரோ நெகட்டிவ் க்ரோத் வந்தால் அது ரிசெஷன். ஜீரோக்கும் கீழே. ஜீரோக்கும் கீழே தான். ஒரு வாட்டி வந்தால் ரிசெஷன் கிடையாது. 2 குவார்ட்டருக்கு கீழே வந்தால் தான் அது ரிசெஷன். இப்போ போன குவார்ட்டர் பாசிட்டிவ், அடுத்த 2 குவார்ட்டருக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, இது இப்படி புரிஞ்சுக்கலாமா?
1, 2 சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிட்டா பரவால்ல. எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டா ரெசெஷன். ஆமா. இப்ப ஓகே. மார்ச் முடிஞ்சிருக்குல்ல. இந்த வாட்டி நெகட்டிவ் குரோத்தா, பாசிட்டிவ் குரோத்தா இனிமே தான் தெரியும். ம். இங்க நெகட்டிவ் குரோத்னா, ஜூன்ல நெகட்டிவ் குரோத்னா ரிசெஷன். ஓகே. அப்படி இல்லன்னா, ஏப்ரல் டூ செப்டம்பருக்கு அப்புறம் நெகட்டிவ் குரோத் இருந்ததுன்னா, இது ரிசெஷன். ஒரு ரிசெஷன் உடனேயே சால்வ் ஆயிடுச்சுன்னா, ம். இது மைல்டு ரிசெஷன். ஒரு ரிசெஷன் டீப்பா இருந்ததுன்னா, டீப் ரிசெஷன். 2000ல வந்தது, 2008ல வந்தது இதெல்லாம். அப்பலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட உடனே கட் பண்ணிட்டாங்க. ம். ஏன்னா 1980க்கு அப்புறம் இவ்வளோ ஹையா இன்ஃப்ளேஷன் இருந்ததே கிடையாது. அமெரிக்கால இன்ஃப்ளேஷன் இவ்வளோ ஹையா இருந்ததில்ல. இப்ப இன்ஃப்ளேஷனும் ஏறுது. அட் த சேம் டைம் ரிசெஷன் நோக்கி போறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா விலைவாசி பயங்கரமா ஏறிடும். ம். அதனால டீப் ரிசெஷன் வரைக்கும் அவனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண முடியாது. அப்ப இன்னும் நிலைமை மோசமாகும்ன்றீங்க. ரிசெஷன்னு ஒண்ணு வந்ததுன்னா, ஓகே. அவனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண முடியாது. ஏன்னா விலைவாசி ஏறுது. அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்தணும். ம். இதுதான் பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷன். இது 1980ஸ்ல ஒரு வாட்டி வந்தது. ஓகே. 1976 to 1980 வந்தது. ஜிம்மி கார்ட்டர் அப்போ பிரசிடென்ட்டா இருந்தாரு. ஈரான்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. ஹோஸ்டேஜஸ ரெஸ்க்யூ பண்ண போட்டு நெறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ அப்படிதான் ரொனால்ட் ரீகன் ஜெயிச்சு வந்தார். ம்ஹ்ம். 1987ல ஒரு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ரேட் கட் பண்ணார் ஆலன் கிரீன்ஸ்பான். ஸோ இது பழைய வரலாறுக்கு போறேன். ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்ரெடி ஹை. ம். எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறாங்கன்னா, எக்கானமிய கூல் டவுன் பண்றதுக்கு ஏத்துறாங்க. ம். இப்போ ஒழுங்கா ஓடிட்டு இருக்கிற எக்கானமிய தேவையில்லாம இவரு டாரிஃபையும் குடுத்து, ம். வேலைக்கு ஆள் இல்லாமயும் பண்ணி, அத வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போறாரு. இது மட்டும் பண்ணல அவரு. பணக்காரனுக்கு இன்னும் டாக்ஸ கட் பண்ண போறாரு. ம். ஸோ பணக்காரன் கையில இன்னும் பணம் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வச்சு எக்கானமிய டீப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல. ம். நல்ல டீப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல கொண்டு போறாரு. இது ரெசெஷன் வந்தா தான் எக்கானமி சரியா போகும் ம். அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இது ரெசெஷன நோக்கி செல்லும். ஸ்டாக்ஃப்ளேஷனும் வரும் அந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன்ங்கிறது வேற. அது என்னது சார்? ஸ்டாக்ஃப்ளேஷன்ங்கிறது 1960ஸ்ல ம். ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்டேரியன் சொன்ன டெர்ம். ம். அது என்ன சொல்லும்னா, குரோத்துக்கு முன்னாடி எக்கானமி குரோத்தும் இல்லாம ஏறும், ஏறாம அப்படியே ஃப்ளாட்டா இருக்கும். ஓகே. ஆனா நார்மலி எக்கானமில குரோத் இல்லன்னு வைங்க. எக்கானமில குரோத் இல்லன்னு வைங்க. ஆட்டோமேட்டிக்கா இது இறங்கும். எது? இன்ஃப்ளேஷன் இறங்கும். ஒரு எக்கானமில குரோத்தும் இல்லாம ஹை இன்ஃப்ளேஷன் வந்தா அது பேரு ஸ்டாக்ஃப்ளேஷன். இப்ப இவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தினதுனால குறையாது. ம். ஏன்னா, இவன் வந்து தேவையில்லாம டாரிஃப் இன்க்ரீஸ். டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா, வளர்ச்சியே இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில விலைவாசி விலைவாசிகள் குறையணும். ஆனா ஏறும். குறையணும். ஆனா, அதுக்கு ஆப்போசிட்டா ஏற ஆரம்பிக்கிறது ஸ்டாக்ஃப்ளேஷன். ஆமா. இப்ப வளர்ச்சியும் இல்லை, விலைவாசியும் இப்ப ஏறுது. சிம்பிளா சொல்றேனே, அமெரிக்கால பேர்ட் ஃப்ளூ வந்திருக்கு. ம். ம். இந்த உங்க ஏரியால வந்து நாமக்கல்லலாம் கோழிக்கு ஜுரம் வந்தா கோழிய கல் பண்ணுவாங்கல்ல. ஆமா, ஆமா, ஆமா. அந்த வைரஸ் வந்திருக்கு. அதனால நெறைய கோழிங்கள அடிச்சுட்டாங்க. முட்டை இல்ல. ம். முட்டை விலை ஏறிடுச்சு. இப்ப மீதி இருக்கிற கோழிக்கு வேக்சின் குடுத்து சரி பண்ணலான்னா, இவன் ஒரு ஹெல்த் செக்ரட்டரி முன்னாள் பிரசிடென்ட் கென்னடியோட பையன ஹெல்த் செக்ரட்டரியா போட்டிருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு வேக்சின் மேல நம்பிக்கை இல்ல. அதனால நேச்சர் லெட் இட் டேக் இட்ஸ் டாலு. எந்த கோழியெல்லாம் சாவணுமோ சாவட்டும் அப்படின்னு சொல்றான். ஸோ தே ஆர் ரியலி மேக்கிங் திங்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபெடரல் ட்ரக் அத்தாரிட்டியோட ஹெட் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு ம். நேத்து. அதனால ஃபார்மா ஸ்டாக்ஸும் விழுந்திருக்கு. ஸோ அமெரிக்கா எப்படின்னா ஷூட்டிங் இட்ஸ் ஓன் ஃபீட்டுங்கிற மாதிரி கட்டப்பட்டு துப்பாக்கி எடுத்து அவங்க ஷூட் பண்ணிக்கிறாங்க. இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன 3rd டேர்ம் எலெக்ட் பண்ணுங்கங்கிறார். அப்பனா அது 2/3 மெஜாரிட்டி இன் போத் ஹவுசஸ் ப்ளஸ் 2/3 ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் ஹேவ் டு மேக் ஹிம். ஒரு கான்ஸ்டியூஷனை மாற்றினா தான் அவர் வருவார். ஸோ இப்போ எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. இது நாள் வரைக்கும் யாருமே 3rd டைம் வந்ததில்ல. சி ட்ரூமனுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ம். யுலிசஸ் கிராண்ட்னு ஒரு கிரேட் அமெரிக்கன் ஜெனரல் ஒருத்தர் இருந்தான். அவனோட சிவில் வாரை ஜெயிச்சான். அவரே இருந்துருவாரோன்னு அவர் பயந்து தான். அது 3 டேர்ம் இருந்தார். அப்பவும் ஒன்றும் மாற்றலை. இந்த ரூஸ்வெல்ட்னு ஒருத்தர் இருந்தார்.
வேர்ல்டு வார் 2 2 ஜெயிச்சு டைம். கொடுத்தார். அவர் 4 டைம்ஸ் இருந்தார். ம். அதுக்கப்புறம் தான் இந்த 2 டேர்ம் லிமிட்டை கொண்டு வந்துட்டாங்க. இது மாதிரி ஆள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் 2 டேர்ம் லிமிட்டு. இந்த 2 டேர்ம் லிமிட்டை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ம். சார் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் டஸ் எவ்ரிதிங் ரைட். ரைட்? அப்படின்னு அவரே கேட்கிறாரு வேற. அவர் அப்புறம் என்ன பவரில் ஒரு கோமாளியை ஏற்றிட்டோம். அந்த கோமாளி என்ன வேணால் பண்ணுவாங்க, நீ கேட்டு தான் ஆகணும் அமெரிக்கா. ரெசெஷன். அண்ட் இதுலேயே வந்து நீங்கள் நியூயார்க் டைம்ஸில் படிச்சீங்கன்னா ம். ரிப்பப்ளிக்கன் லா மேக்கர்ஸே அவரை பிடிக்கல. ம். பட் பேஸ் இந்த ஓட்டர் பேஸு இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, ரிப்பப்ளிகன்ஸ் அகேன்ஸ்டாக. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவரை எதிர்த்து நின்னாங்கன்னு வைங்க, ப்ரைமரிஸ் ஒன்று ஃபேஸ் பண்ணணும். ம். அந்த ப்ரைமரிஸில் எல்லா ரெஜிஸ்டர்ட் ரிப்பப்ளிக்கனும் ஓட்டு போடுவான். முக்கால்வாசி ரிப்பப்ளிக்கன் பேஸு அவங்ககிட்ட இருக்குது, ஏட்ட ட்ரம்ப்பு கிட்ட. அதனால் என்ன ஆகும்னா அந்த ப்ரைமரிஸில் யாரெல்லாம் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்கள தோக்கடிச்சிருவாங்க. ஸோ தே cannot பி இன் பாலிட்டிக்ஸ். ஒரு 10-15 வருஷம் வனவாசத்தில் இருக்கணும். அந்த 10-15 வருஷம் வனவாசத்துக்கு அவங்க ரெடி இல்லை. அதனால் வெளில போய் அவங்க அப்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவன் என்னைக்கு அன்பாப்புலர் ஆகிறானோ அன்னைக்கு கரெக்ட் டைமில் பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு காத்துட்ருக்கான். சரி, இப்போ வட்டி விகிதத்தை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தக்கூடிய சிச்சுவேஷன்ல அமெரிக்கா இல்ல. அத அவரு பவுலும் சொல்லிட்டாரு. நான் வந்து பார்த்துட்டோம். ஜான்வரில இருந்து பார்க்கும்போது இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு அப்படின்னு. அதனால் குறைக்க முடியாது. அதான் ஏற்றுறதுன்னு சொன்னீங்க தப்பு. அவனால் இனிமேல் குறைக்க குறைக்கவும் முடியாது. முடியாது. பட் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஏத்த முடியுமா அவங்களால? ஏற்றி தானே ஆகணும். விலைவாசி ஏறினா ஏற்றி தான் ஆகணும். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் காரும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் காரும் இன்ஃப்ளேஷனில் இருக்குது. ஓ, நான் சொன்னது ஏத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன். ரைட். இப்ப அவங்க குறைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல குறைக்க இருக்காங்க. முடியாது. அப்போ இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா கோல்ட் ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரி அன்பாப்புலர். ம். பிரசிடெண்ட்டை அவனை சுட்டுருவான். இன்ஃப்ளேஷன் ஏறினப்புறம் தான் அவனால் பண்ண முடியும். ம். இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்குள்ளே கோல்டு ஏறிடும். ஸோ 3500 3600 அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா எனக்கு என்ன, ஏத்தாட்டா என்ன? இல்ல இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரியான இல்லை ஒரு அப்படி விஷயத்தை சொல்லலையே. 2.8 தானே இருக்கு. ஆமா. அது 4க்கு போன அப்புறம் தான் அவன் கை வைப்பான். அது 4க்கு போகிறதுக்குள்ளே கோல்டு 3.5 போயிடும். ஓகே. அப்ப அவங்க கை வைக்கும்போது 3.5ல இருந்து $4,000 போற சான்ஸ் இருக்கா? அதான் டெய்ல் சொல்லிட்டான்ல, கரெக்ட். ஓகே. 4.2 வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து 2.8லேருந்து 4க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இன்ஃப்ளேஷனு, நீங்கள் 0.5% ஏற்றினாலாம் போகாது. ஓகே. 3 வாட்டி 0.5% ஏற்றணும். 1.5% வரைக்கும் ஏத்தணுமா சார்? ஓகே. 3/4% ஏற்றுவான். ஏத்தணும். ஓகே. அப்போ தான் டீப் ரிசெஷன் வரும். அப்போ இன்னும் கோல்டு கரெக்டாச்சுன்னா நம்மளுக்கு வாங்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ரிசெஷன் டீப்பாக வந்தப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணி தானே. மருந்து என்ன? மருந்து ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கும் ரிசெஷனுக்கும் என்னென்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், ம். ம். வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், அண்ட் தென் யூ ஹவ் டு கட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். மேலே ஏற்றி இறக்கணும். கீழே விடணும். ம். ஸோ மேலே ஏற்றச்ச என்ன ஆகும்னா இங்கேருந்து டாலர் பறக்கும், இந்தியாவிலேருந்தும் உலகத்துலேருந்தும். ஸோ ரூபா டிப்ரிஷியேட் ஆகும், உனக்கு டாலர் ஸ்டெடியாக இருக்கும், ஃபால் குஷன் ஆகும். ம். அப்புறம் அமெரிக்காவில் கட் பண்ணுறச்சு திரும்பி ரேட் ஏறும். ஓகே. சோ அப்ப இதுக்கு இதெல்லாம் நடுவில் மேலே அடுத்த மேலே ம். ஜெரோம் பால் கைட்டிட்டு அவன் ஆளை போட்டுப்பான். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கிறச்ச கூட அவன் ரேட் கட் பண்ணான்னா கோல்டு இன்னும் ஏறும், ஓ, ட்ரம்ப் அவரோட ஆள வச்சு போட்டுருவாரு. போடுவார். ஓகே. அப்ப இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான் கோல்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும். இது அதனால தான் சொல்கிறேன், இது ட்ரெய்லர். இன்னும் ட்ரெண்டு நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது, நம்மளுக்கு அகேன்ஸ்டாக ஒன்றும் இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார். இப்போ அமெரிக்கால வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய நிலை என்ன ஆகும்? There are 3 categories of people. ம். வெறும் H1Bல இருக்கிறவங்க. அந்த H1Bல 5 வருஷம் நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு I-140ன்னு ஒன்று வாங்கணும். ம். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரீன் கார்டு லிஸ்ட்டில் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. H1Bல இருக்கிறவனுக்கு வேலை இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். ம். இந்த I-140லேயும் ஒரு 6 ஏதோ ஒரு ரூல் இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. 3 மாதமோ 6 மாதமோ வேலை இல்லைன்னா I-40யும் 140யும் கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். ம். ஸோ இந்த ரிசெஷன் டீப்பாக வந்ததுன்னா ஃபஸ்ட்டு H1B போகாது, I-140 இருக்கிறவனும் திரும்பி வெளில போன்னு வரும். இப்போ கவர்மெண்ட்டும் வந்து நெகோசியேஷன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. H1B விசாவை இந்தியாவுக்கு அதிகமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னுலாம் தகவல் வருது சார். இது வரைக்கும் இந்தியாவில் பொறுப்பாக இருக்கிறவங்க யாராவது H1B காரங்களை திரும்பி அனுப்பாதீங்க, அவங்களுக்கு விசாவை ஏற்றி கொடுங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா?
ஜெய்சங்கர் பேசியிருக்காரா எங்கேயாவது? நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னு பாருங்க, அதெல்லாம் பேப்பரில் வருது. ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்காரா? இல்ல. ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ்மேன் பேசியிருக்காரா? அப்புறம் நம்ம பேசக்கூடாது. பேப்பரில் வரத வச்சுன்னு நீங்கள் பேசாதீங்க. ரைட்டா? உங்கள் ஆளுங்களை கட்டி போட்டு பொட்டலம் பண்ணி அமிச்சம்போது கூட நம்மளோட தலைவர்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் கிடையாது. அதனால் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால் உங்களுக்கு இதை பண்ணுவான் அதை பண்ணுவான்லாம் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்க. புர்பான் விஸ்கி குறைச்சிங்களா? ஆமா. ஆட்டோ பாட்டுக்கு டியூட்டியே போட மாட்டோம்னு சொல்லிட்டீங்களா? ம். ஹை எண்ட் பைக்குக்கு டியூட்டி போட மாட்டேன்ட்டிங்களா? கரெக்ட். இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? அமெரிக்கா என்ன கொடுத்துருக்கான் இது வரைக்கும்? இன்னும் அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. அப்ப நாளைக்கு தான் இன்னைக்கு அப்ப ஏப்ரல் 2 தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஐயா என்னை விட்டு ஒரு கிட்னி பிடிச்சிட்டு போகிற மாதிரி இது ஒரு காமெடி வரும்னு நினைக்கிறேன். நீங்க கட் பண்ணதெல்லாம் 10லன்னு தான் சொல்லியிருக்காரு ட்ரம்ப். ஆமாம். அப்போ ஏதோ நீங்கள் விசா வரும் அது வரும் இது வரும்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இல்ல சார், இப்போ ஒரு பயம் வருதுல்ல சார்? சீரியஸாவே ஒரு பயம் வருதுல்ல? இப்போ இங்க நான் இருக்கிறவங்களுக்கு அங்க கேட்டேன். நடக்கிறத வேடிக்கை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாரி ஒரு பயம் இருக்கு. அங்க உள்ளேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல? அத தெளிய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான். அந்த என்ன நடக்குதுன்றது அங்கே தான் இங்க கேள்வி. தெளிவுத்தை நான் என்ன சொல்கிறேன், வேலை இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ம். நீங்கள் வேலை இல்லைன்னா I-140 இல்லைன்னு வைங்க, ம். 6 மாதம் இல்லைன்னா நீங்களா ஓடி வந்துடுறது பெட்டர். க்ரீன் கார்டு இருக்குது, ம். சிட்டிசனாக இருக்கீங்கன்னா நார்மலாக உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ம். இஃப் யூஆர் அ க்ரீன் கார்டு ஹோல்டர் அண்ட் அ சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இஃப் யூஆர் அன் I-140 ஹோல்டர் அண்ட் யூ டோன்ட் ஹவ் அ ஜாப் ஃபார் மோர் தென் 6 months ஐ திங்க் உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். ஓகே சார். இப்போ ரெசெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஜனவரி மாசம் 23% ரெசெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி சொன்னாங்க. அதெல்லாம் விடுங்க சார். இல்ல, நான் அந்த நம்பரை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். நம்பரை அதுதான் வச்சுலாம் கேள்வி. யாரும் சொல்ல மாட்டேன். இப்ப 50ல இருந்து 60% அதுக்கு ரெசெஷன் மேலேயே கன்ஃபார்மா இருக்கு. வரும். 70% வரும். என்னப்பா விலைவாசியை நீயே ஏற்றி விட்டது கொளுத்தி விட்ட. ம். வேலைக்கு ஆட்கள் விலை குறைக்கிறதுக்கு இருக்கிற ஆட்களை நீ வரக்கூடாதுன்ட்ட. ரிசெஷனுக்கு வேணுங்கிற எல்லா வேலையும் நீ செஞ்சுவிட்டு அதை கடன் வாங்குறதையும் ஏற்றி விட்டுருக்குற. அப்புறம் ரிசெஷன் வராதுன்னு சொல்கிறதுக்கு என்ன வச்சுருக்க? ஸோ ரெசெஷன் கன்ஃபார்மா வருது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகக்கூடியது இந்தியன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்குமா? அது அப்படிலாம் எனக்கு ஃபஸ்ட்டு மாட்டுறது சவுத் அமெரிக்கன்ஸு, ம். அடுத்தது இந்தியன்ஸ். ஓகே. அவன் ஆல்ரெடி இந்தியன்ஸை பயங்கர மோசமாக நடத்துகிறான். காலேஜ் விசாவில் இன்ஸ்டாகிராம் லைக் போட்டவனா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். ம். அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஏஐ ஆண்டர்ப்ரனர் நான் ஏன் இவனை சப்போர்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியலன்ட்டாங்க. ஸோ இட் இஸ் மாகாங்கிறது இஸ் அ ரேசஸ் மூவ்மெண்ட்டு. இந்தியர்களுக்கு ஸ்லைட்லி ஹையர் அப் தி லைன். புதுசாக ரெக்ரூட்டன்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ம். வேலை வாய்ப்பு போயிடுச்சுன்னா குயிக்காக வேலையை பிடிங்க, அப்படி இல்லைன்னா திரும்பி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ ஐடி ஸ்டாக்ஸோட நிலைமையில என்ன சார் ஆகும்? ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே அடிக்கும். ஆல்ரெடி 6 month லோக்கு வந்துருச்சு அமெரிக்காவில். இந்த மேக்னிஃபிசன்ட் 7 அதெல்லாம் சொல்லுவாங்க. மேக்னிஃபிசன்ட் 7லாம் நல்லா அடி வாங்கும். டெஸ்லாவை பிவைடி காலி பண்ணிடும். ஆல்மோஸ்ட் அது இப்பவே நடந்துட்டு தான் இருக்கு. ஆமாம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டேபிளாக இருக்கும், வெரி காஸ்ட்லி. ஆப்பிள் ஸ்டேபிளாக இருக்கும், வெரி காஸ்ட்லி. கூகுள் தப்பிச்சிரும், ஏன்னா கூகுளுக்கு பல டிவிஷன்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் ப்ரெஷரில் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட சம்பளம், உதாரணத்துக்கு மாசத்துக்கு ஒரு $5000 இருந்து $6000 வாங்குறாங்க. அது ரொம்ப ஜாஸ்தியான சம்பளம் அமெரிக்கர்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் $4000 $5000 தான் நிறைய பேர் இருக்காங்க H1B. ஸோ அவங்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுல இருந்து எல்லாம் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. விசா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் சம்பளத்துக்கும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இல்ல சார், ட்ரம்ப் போன இல்லை $100,000 ஆக்குவேன் மிரட்டி அதுதான். ஆமா. ஆக்கிட்டாரான்னு எனக்கு தெரியாது. புதுசாக வரவங்களுக்குமா இல்லை ஆல்ரெடி இருந்தவங்களுக்குமான்னு எனக்கு தெரியாது. உனக்கு புரியுதா? இப்போ புதுசான்னா எனக்கு அந்த ரூல்ஸ் ஒன்றும் கிளாரிட்டியோட அவருக்கே தெரியாது. ஓகே. இப்போ இருக்கிறவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பஸ் வேலை இருந்து மாதம் சம்பளம் சோஷியல் செக்யூரிட்டியை கட்டிகிட்டு இருந்தால் உனக்கு ப்ராப்ளம் கிடையாது. I-140 இருந்து உன் கையில் வேலை இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. உனக்கு வேலை இல்லாமல் 6 மாதத்துக்கு மேலே அங்கே இருக்க விட மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஜென்ரலா நீங்களே சொல்லியிருக்கீங்க, அமெரிக்கால சளி பிடிச்சதுன்னா இங்க நிமோனியா வந்துரும். அங்க சளி பிடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாம். இங்க நிமோனியா லெவலுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னா இங்க என்ன நடக்கும் இந்தியால? ஆல்ரெடி உங்களுக்கு பாதிப்பு தெரியுது. ஃபஸ்ட்டு பாதிப்பு உங்கள் பைஜூஸ் மாதிரி கம்பெனிலாம் இழுத்து தாப்பா போட்டுட்டாங்க. உங்கள் ஸ்டார்ட் அப் ஃபீவர் ஓவர்.
அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஆமா. உங்களுக்கு. ஃபண்ட் ரைசிங் ஃபார் ஸ்டார்ட் அப்பு ஜீரோக்கு வந்துடும். அதனால தான் உங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் பப்ளிக் இஷ்யூ போட்டாங்க. ம். அது ஃபஸ்ட்டு கிளவராக போட்டவன் ஜொமேட்டோ. ஆனால் அவன் தான் லாஸ்ட் வெளில போகும். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாம் ஐபிஓ போட்டவன்னா உங்கள் பப்ளிக் பணத்தை ஸ்வாகா பண்ணுவாங்க. இட் வில் டேக் டைம், பட் அது நடக்கும். ம். இப்போ இந்த ஓயோலாம் காணாமல் போயிடும். பைஜூஸை பற்றி இப்போ யாரும் பேசுகிறதே கிடையாது. கரெக்ட். அது மாதிரி ஓயோவை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஸ்டார்ட் அப்பை பற்றியே யாரும் பேச மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட்டு. ஓகே. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வேலைக்கு போகிறவன்னா திருப்பதி. ஏன்னா அவனால் வந்து புதுசாக எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. அவங்க கேரியரை ரீஸ்டார்ட் பண்ணணும் ம். கம்ப்ளீட்டாக. வெரி ட்ரூ. ரைட்டாக ஃப்ரம் ஜீரோ யூ டு ரீஸ்டார்ட். ஸோ ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் அவங்களுக்கு வரும். இது வெறும் ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்களுக்கு. ஐடியில் 2 ப்ராப்ளம் வரக்கூடும். ம். ஒன்று புதுசாக வேலை கிடைக்காது. ஓகே. இப்போவே அது ப்ராப்ளம் இருக்குது. 2 வருஷம் கழித்து உள்ளே சேர்த்துக்கிறாங்க. உள்ளே சேர்த்து 1 வருஷம் கழித்து நீ சரியில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனியே அது பண்ணிடுச்சு. பண்றாங்க. கரெக்ட். அது இன்னும் வைட் ஸ்ப்ரெட் ஆகும். ஆட்களை புதுசாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. லோ லெவல் ஜாப்ஸில் ஏஐ வரும். ஸோ அந்த கோடிங்லாம் ஏஐ வந்துடும். 50லேருந்து 60 வயசு என் வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு குறையும். ஸோ 50 வயசுக்கு மேலே இருந்தால் வேலையை தக்க வச்சுக்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. இது வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில். ஆட்டோ காம்பனண்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஆட்டோ இண்டஸ்ட்ரி வேறு, ஆட்டோ காம்பனண்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி டேக்ஸால் அடிபடும் நாளைக்கு தான் தெரியும். ஓகே. ஸோ அந்த ஆட்டோ காம்பனண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு டர்புலன்ஸ் வரும். அதனால கார் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? கார் ப்ரைஸஸ் ஆல்ரெடி ஏற்றிட்டாங்க. இப்போ ஆமா. இதனால் கார் சேல்ஸ் அடிபடும். ம். இதனால் அவங்க ஐடி தான் பெரிய செக்டர் இந்தியாவில். நியர்லி 10 கோடி வேலை இருக்குது. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சொல்கிறேன் ம். நான். ம். ம். அந்த வேலையெல்லாம் அடிபடும். இதனால் இது 2ம் தெரியும். ஃபார்மாவில் டேக்ஸ் போட்டால் இனிஷியலி ஃபார்மாலையும் ஒரு அடி இருக்கும். ஸோ ஜென்ரலாக வேலை வாய்ப்பு, எக்கானமி இது எல்லாமே இந்தியாது மந்த நிலையில் இருக்கும். மார்க்கெட்டு அடிபடும். ரைட்டாக போன வருஷம் மாதிரி மார்க்கெட்டு இந்த வருஷமாக அடிபடும். எவ்வளோ தூரம் அடிபடும்னா லிக்விடிட்டி வச்சு தான் சொல்ல முடியும். எதுவும் தாண்டுங்கம் நெஞ்சம் அப்படின்னு எவ்வளோ நேரம் தாங்கும்னா எனக்கு தெரியாது. ரைட்டாக அதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. அடி வாங்கும். ஓகே. இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும்னா எஸ்டிடி, ம். இந்த எஸ்டிடி டேக்ஸ் இருக்குல்ல, டிரான்சாக்ஷன் டேக்ஸு, அது அடிபடும். அதனால் கவர்மெண்ட்டோட கலெக்ஷன் அடிபடும். எஸ்டிடினா நீங்க சொல்றது ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த பங்குகள் வாங்கி விக்கிறதுக்கான அந்த எஸ்டிடி டாக்ஸ். அந்த டேக்ஸ் தான் மேஜர் லாஸ்ட் இயர். ஓகே. அது இன்கம் டேக்ஸில் கணக்கு காட்டுறாங்க. ம். அது குறையும். ஓகே. பட் இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல என்னுடைய சேவிங்ஸை நான் எப்படி பாதுகாத்து வைக்கிறது? அமெரிக்காவில் இருக்கிறவங்க சொல்கிறீங்களா? அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்தியால அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் சரி. இருக்கிறவங்களோட ட்ரெண்ட் என்னென்னா ஆல்ரெடி இதை சென்ஸ் பண்ணி அவங்க பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ம். அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்சஸ் நார்மலாக கல்ஃப் தான் நம்பர் 1 ம். இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார் அ சேஞ்ச் அமெரிக்கா நம்பர் 1 ஆயிடுச்சு. ஸோ அமெரிக்காவில் இருக்கிறவங்க பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இங்க இந்தியால இருக்கிறவங்க நீங்க வந்து ஸ்டார்ட் அப்ல வேலை கிடைக்காது, ஸ்டார்ட் அப்ஸே க்ளோஸ் ஆயிடும்ட்டீங்க. ஐடில வேலை போனா ஸ்டார்ட் திரும்பவும் அப் பைஜூஸில் இருந்தவன்லாம் எங்கே போனான்? ஓலாவில் இருந்தவன்லாம் எங்கே போனான்? ஓயோவில் இருந்தவன்லாம் எங்கே போனான்? எங்க போனாங்கன்னு தெரியலையே சார். அதான். அதான் அப்படி எங்க போனோம்னு தெரியாம ஒரு சிச்சுவேஷன் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றது? ஏன்னா ஐடி கம்பெனில வேலை போயிடுச்சுன்னா திரும்பி கிடைக்காது. இருக்கிற 50 வயசுக்கு மேலனா வேலை போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நான் எப்படி என்னோட சேவிங்ஸ பாதுகாத்து வச்சுக்கிறது? இட்ஸ் டூ லேட் நோ. ஓகே. பட் நான் சொன்னது கோல்டு வாங்குங்க வாங்குங்கன்னு ஆமா. நான் சொன்னபோது நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க. பல அட்வைசர்ஸ் என்னை கிண்டல் அடித்தாங்க. இதுக்கு தான் நான் கோல்டை வாங்கி வைங்க. ஸோ இட்ஸ் டூ இன்னைக்கு ஐ டோன்ட் நோ. பஸ் நீங்கள் சாவர காலத்தில் சங்கரான்னீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் சொன்னது 4000ல். நெய்தர் டிட் ஐ எக்ஸ்பெக்ட் ட்ரம்ப் டு வின். ஸோ இது வந்து பின்னாடி வரும்னு நினச்சது முன் வந்துருச்சு. ம். ஸோ கோல்டு would have been சப்போஸ் somebody in their mid 50s 3 கிலோ கோல்டு வச்சுருந்தான்னு வைங்க, he has nothing to worry, ம். ம். right? So first gold was my defensive bet. கரெக்ட். It paid off. Then bonds in very high quality companies which will give me some income. ம். No loan. ஃபர்ஸ்ட் லோனை க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா லோனையும் மூடிட்டு
ஓகே சார். ஸோ அமெரிக்காவிலிருந்து நிறைய பேர் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பார்க்க முடியுது. அப்படி இங்க வந்தாங்கன்னா, அவங்களால இங்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்னால அவங்கள இங்க அக்காமடேட் பண்ண முடியுமா? இங்க இருக்கிறவனே இவனால அக்காமடேட் பண்ண முடியும். அதனால தான் கேட்கிறேன். கஷ்டம் தான் சொல்லிட்டேன். யூ ஹேவ் டு அப்ஸ்கில் அண்ட் ப்ரே. ஓகே சார். ஃபைன். ஸோ கொஞ்சம் கஷ்ட காலம் தான். இதில் நிறைய பேர் இல்லைன்னு நிறைய பேர் டினை பண்ணுவாங்க. ம். என்னால் இப்போவே என்னோட சுற்றி இருக்கிறவங்களில் பிட்வீன் ஏஜ் 50 to 60, 62ன்னே வச்சுக்கோங்க, போன 10 வருஷத்தில் என்னால் 10 ஹைலி குவாலிஃபைடு பீப்புள் who have taken VRS and not found job எல்லாம் சொல்ல முடியும். whose sector has closed ஃபுல்லாக சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ். இங்கேயாவது 60 வயசு ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லி பஜரை பண்ணிடலாம். அமெரிக்காவில் ரிட்டையர்மெண்ட்டே 72 வயசு. இட் இஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் இன் அமெரிக்கா. ஓகே சார். ஸோ ட்ரம்ப் டாரிஃப் கொண்டு வந்தது இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? இன்னும் டாரிஃப் வரல. ஹீ கேன் ரோல் பேக், பட் ஹீ டசன்ட் லுக் லைக் ஹீல் ரோல் பேக். ஓகே. இல்ல. பட் எனக்கு ஒரு ஹோப் என்ன வந்திருக்குன்னா, நேற்று விஸ்கான்சின் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த விஸ்கான்சின்ல ஒரு ஸ்விங் ஸ்டேட் அப்படிம்பாங்க. தேர் ஆர் ரிப்பப்ளிகன் ஸ்டேட்ஸ், தேர் ஆர் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ், அண்ட் தேர் ஆர் ஸ்விங் ஸ்டேட்ஸ். அந்த ஸ்விங் தான் யார் பிரசிடென்ட்னு டிசைட் பண்ணோம். ஸோ ஸ்விங் ஸ்டேட்னா இந்த பக்கமா ரிப்பப்ளிகன்ஸா டெமோக்ராட்ஸான்னு அங்க அது அப்பதான் முடிவாகும். கரெக்டா சார்? ஆமாம். அந்த விஸ்கான்சின்ங்கிறது வந்து வாஸ் அ ஸ்விங் ஸ்டேட். இப்போ இவன் வின் பண்ணான், யார்? ட்ரம்ப் ஒன். அமெரிக்காவில் எப்படின்னா, இந்த ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் எலெக்ஷன் மூலமாக டிசைட் பண்ணுவாங்க. ஒரு சீட்டு காலியாச்சு. கன்சர்வேட்டிவ் ட்ரம்ப் ஆதரவாளர் அகேன்ஸ்ட் ட்ரம்ப் 2 பேரும் கம்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மல் கோர்ஸ் ஆஃப் டைமில் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க ஜெயிச்சிருப்பாங்க, ஆர் ரொம்ப க்ளோஸாக போயிருக்கும். இலான் மஸ்க்கு, ட்ரம்ப் எல்லாம் வந்து அந்த ஹார்ட்கோர் ஆளை சப்போர்ட் பண்ணாங்க ஒரு லேடிக்கு அகேன்ஸ்டாக. அந்த லேடி ஜெயிச்சிடுச்சு. ஸோ ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்மால் வெரி டைனி ஹோப் இருக்குன்னு இப்போ தெரியுது. டைனி ஒரு ரெசிஸ்டன்ஸ். அமெரிக்காவில் ஒரு அத்தாரிட்டேரியன் ஆதிக்கத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்விங் ஸ்டேட் எலெக்ஷனில் மஸ்க்கு ஒரு $200 மில்லியன் போட்டு கூட தோத்துட்டாங்கங்கிறது வந்து ஒரு ஹோப்பை கொடுக்குது. இந்த ஹோப்புக்கு வந்து எப்போ வரும்னா 2026 டிசம்பர், நவம்பர் டிசம்பரில் அமெரிக்கன் எலெக்ஷன் வரும். அதில் காங்கிரஸ் அண்டு செனட் ஓட்டு போடும். அது ஏதாவது ஒன்றாவது ஃப்ளிப் ஆகணும். 1 ஃப்ளிப் ஆகிடுச்சுனாலே ஒரு ஸ்மால் பிரேக்கு, 2 ஃப்ளிப் ஆகிடுச்சுன்னா இவர் லேம்டக் பிரசிடென்ட் ஆகிடுவார். ஸோ அவருடைய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது குறைஞ்சிருமா? குறைஞ்சிரும். இது நடந்தால் அது நடக்கிறதுக்கு 26 வரைக்கும் இருக்குது. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது சார். 1.25 வருஷம் இருக்குது. ஆமாம், இதுதான் நீ கேட்ட, இதுதான் ஸ்டேட்ஸ். ஓகே சார். ஸோ ரெசெஷன் வரப்போகுதுன்னு உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில். அங்கே சளி பிடிச்சா இங்கே காய்ச்சலே வந்துரும்ன்றது தான் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறதுனால இங்கே என்ன நடக்கும், அமெரிக்காவில் என்ன நடக்கும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள், இந்திய மக்கள் என்ன ஆவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி சார். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.